ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். இப்போ ஆட்சிக்கு வந்துட்டாங்க. ஆட்சிக்கு வரத்துக்காக அவங்க நிறைய சலுகைகள்லாம் அறிவிச்சாங்க. இந்த சலுகைகள்லாம் இப்போ நிறைவேத்த முடியுமா? நிறைவேத்த முடியுமான்றது கேள்வியா இருக்கு. நிறைவேத்தி ஆகணுன்றது நிர்பந்தம். சும்மா குருட்டாம்போக்குல அவங்க சொன்னதா இருந்தா மக்களுக்கு கோவம் தான் வரும். ஏன்னா, அவங்க இதெல்லாம் பண்றேன்னு எல்லா கட்சியுமே ஒரு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. நாங்க இத பண்ணுவோம், இத பண்ணுவோன்ட்டு. அது யார் ஆட்சிக்கு வந்திருந்தாலும் சொன்னத நிறைவேத்துறதுனா மக்கள்கிட்ட அதிருப்தி வரும். அதனால கண்டிப்பா நிறைவேத்தியே ஆகணும். நிறைவேத்துவாங்களா கேள்விக்குறியாங்க. நிறைவேத்தியே ஆகணும்னு தான் நிர்பந்தம். அதாங்க. இப்ப நிறைவேத்தியே ஆகணும் என்றால் நிதி தேவை. ஆ. இப்ப நிதி பற்றாக்குறை, நிதி தேவை. இப்ப நிதிக்காக என்ன பண்ணணும்னா, என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம மக்கள் கிட்ட தான் வரிச்சுமையை அதிகப்படுத்தி ஆகணும், விலைவாசியை ஏற்றி ஆகணும். ம். இப்படிலாம் அவங்க பண்ணாங்கன்னா, மக்கள் கிட்ட ஒரு அதிருப்தி வந்துராதா? என்னடா இது இது மாரி விலையேற்றம் ஏற்றுறாங்களே, அவங்களுக்கு அதிருப்தி வராதா? உண்மையிலே கரெக்டான விஷயம் தான் நீங்க கேட்டது. ஏன்னா, யார் வந்தாலுமே விலைவாசி ஏறுதுடா. இதுல நான் உழைச்சா தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் எப்பயுமே போயிட்டே இருக்கும் மக்கள்கிட்ட. எல்லா கட்சி மேல அதிருப்தியே இதுதான். இவங்களும் இதே பண்ணாங்கன்னா அதே அதிருப்தி தான் வரும் நீங்க சொல்ற மாதிரி. இவங்க அப்படி பண்ண மாட்டாங்கன்றதுல நான் எதிர்பார்க்கறது பண்ண மாட்டாங்க அப்படின்னு. எந்த வகையில சார் பண்ண மாட்டாங்கன்றாங்க? இப்போ எடுத்தீங்கன்னா ம். வருவாய் வரத்துக்காக தான் இதை பண்ணணும். அதுதான் உண்மை. அந்த வருவாய் வரத்துக்கு வரி மூலியமா தான் வரணுன்றது நம்ம மைண்ட் செட் அப்படிதான் இருக்கு. வரி மூலியமாவோ அல்லது வேற ஏதோ ஒரு வகையில ஈட்டணுன்றது அப்படிலாம் கிடையவே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன். பல துறைகள் இருக்கு. வருமானம் ஈட்டுகின்ற துறை இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் இருக்குல்ல, லேண்ட் ரிஜிஸ்டர் ம். பண்றோம்ல, அதில பயங்கரமான வருமானம் இருக்கு. அந்த வருமானம் சரியான வகையில் கஜானாவுக்கு வந்தாவே ஒரு பெரிய அமௌண்ட் வந்துரும். நான் சொல்றது இப்போ ஒரு ஒரு ரூ. 1000 வருது வச்சுக்கங்களேன். நடுவுல ஒரு ரூ. 800 ஆளுக்கு ஆளு பிரிச்சுக்கிட்டு ரூ. 200 தான் வருதுன்னு ஒரு கம்பெனில கணக்கு குடுத்தாங்கன்னா என்ன ஆகும்? ரூ. 800 ரூ. 200 தான் வந்திருக்கு. ரூ. 800 பிரிச்சு எடுத்துக்கிட்டாங்கன்ற மாரி. அப்படி ஒவ்வொரு துறையுமே இப்போ கல் குவாரி இருக்குல்ல, ம். அதுலேருந்து பல 1000 கோடி ரூபாய் வருது வச்சுக்கங்க. கணக்கு குடுக்கும்போது இவ்வளோதான் போச்சு, இவ்வளோதான் வந்துச்சுன்னு கணக்கு குடுத்துட்டு மீதி யாரோ எடுத்துட்டாங்கன்னா, அந்த வருமானம்லாம் யாருக்கோ போயிட்டுருக்கு. இப்போ இவங்க உட்காந்துட்டு அதெல்லாம் சரி பார்த்து, எந்த ஒரு ரூபாயும் வெளிய போகாம, வருமானத்தை கஜானாவுக்கு வர வச்சா, இவங்க வரியே போட வேண்டியதில்ல. விலைவாசி உயர்த்த வேண்டிய அவசியம் இல்ல. இதுலயே அவங்க நெனச்சது எல்லாத்தையுமே பண்ணிடலாம். ஏன்னா, அத்தனை 1000 கோடி வருமானம் வரும். தமிழக அரசு தொழில் தான் செய்யக்கூடாது. தமிழக அரசுல எந்த அரசுமே தொழில்ன்றது செஞ்சு லாபம் ஈட்டும் நோக்கத்துல செய்யக்கூடாது. அரசியல் சட்டத்துல அப்படிதான் இருக்கு. இது தொழில் கிடையாது. நம்மகிட்ட இருக்கிற பொருட்கள் நம்ம குடுக்குறது இது. அப்ப அந்த குடுக்குற விஷயத்துல வருமானம் ஈட்டும். ஒவ்வொரு துறை ஒரு 32 துறை இருக்குன்னா, அதுல பல துறை வருமானத்தை ஈட்டக்கூடிய துறைகள் இருக்கு. அந்த துறையுடைய ஒட்டுமொத்த பணமும் கஜானாவுக்கு வந்தால், அதுவே பல 1000 கோடி ரூபாய் இருக்கும். அது மூலியமா அவங்க சொன்ன எல்லாத்தையுமே நிறைவேத்துவாங்க. அந்த கணக்கு தான் அவங்க போட்டிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஐயா, அப்போ இதுக்கு முன்பு ஆண்டவர்கள் இத பண்ணியிருக்கலாம் இல்லையா? இல்ல பண்ண தவறிட்டாங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா? தவறிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ம். ஏன்னு கேட்டா, நீங்க ஒரு நிர்வாகம் பண்றீங்க. உங்க நிர்வாகத்துல இதெல்லாம் சரின்னு நினைச்சுட்டு, நீங்க அதே வழி வழியா போயிட்டு இருக்கீங்க. அப்ப இது சரின்னு தான் நீங்க நினைப்பீங்க. அந்த நிர்வாகத்த புதுசா வரவங்க இதுல என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கிறவங்களா இருக்கலாம். பார்த்து அவங்க பல வழிகள ஈட்டுவதற்கான வழி பண்ண முடியும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நீங்க ஒரு நிர்வாகம் பண்றீங்க. இதுல ஒரு ரூ. 100 வருது. இதுல 200, இதுல 500, 300, இதுல ஒரு 150 வருதுன்னா, ஓகே இதெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஓகே நார்மலா தானே போயிட்டு இருக்கு. அப்படின்னு நீங்க அதே மைண்ட் செட்லயே இருக்கீங்க. வர வருமானம்லாம் எடுத்து ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க. கூடுதலா உங்களுக்கு பத்தாதப்போ லோன் போய் வாங்குறீங்க. லோன் கேட்குறீங்க. அத வாங்கிட்டு இதுலருந்து கட்டிக்கலாம்னு நினைக்கிறீங்க. கட்ட முடியல. சரி என்ன பண்றது? பிசினஸ்க்காக எடுத்து தானே ஆகணும். ஆனா இவ்வளவு தானே வருமானம் வருதுன்னு நீங்க நினைச்சிருக்கலாம். இந்த புதுசா வந்த நான் என்னது லோன் வேற வாங்கணுமா? இவ்வளவுதான் வருதா? இது இவ்வளவுதான் வருதான்னு நான் நான் இறங்கி பார்த்தேன்னா, இல்ல ரூ. 200 தான் உள்ள வருதுன்னா, இந்த இடத்துல ஆக்சுவலா ரூ. 1200 வர வேண்டியது ரூ. 200 தான் வருது. புடி. அப்ப ரூ. 1000 எங்க போகுது? 1200ம் நம்ம கம்பெனிக்கு வரட்டும். இதுல எவ்வளவு வருது? 300 இல்ல இது 1100 வருது. இப்படிலாம் செக் பண்ணும்போது அதிக அளவுல வருமானம் வருது வச்சுங்களேன். நான் லோனுக்கே போக வேண்டியது இல்லையே. அப்ப என் கம்பெனி டெவலப் பண்றதுக்கு நான் அதுவே எனக்கு போதுமானது. இப்படி நடந்திருக்குமேன்னு சொல்றேனே தவிர, நீங்க ஒரு ஒரு சின்ன ஒரு கதைய மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். அ. இது என்னன்னா, ஒரு அம் பள்ளி. அந்த காலத்துலலாம் மாணவர்கள் பயில்வது பள்ளின்னு சொல்ல மாட்டாங்க. வேற ஒரு ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க. அங்க என்ன பண்ணுவாங்களாம், ஆசிரியர் பாடம் எடுக்கும்போது, பூனை அங்க ஒண்ணு இருக்குமாம். இங்கேயும் அங்கேயும் குதிச்சு ஓடிட்டு இருக்குமாம். அப்ப ஆசிரியர் சொல்லுவாராம், பாடம் எடுக்கும்போது அத டிஸ்டர்ப் பண்ணுது. எல்லாரும் அங்க பூனைய பார்க்குறாங்க. அத எடுத்து கட்டி போட்டு, அதுக்கப்புறம் பாடம் எடுப்பாராம். ம். இப்படியே போயிட்டு இருந்ததாம். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த மாணவர்கள் மாறியாச்சு. அந்த ஆசிரியரும் இறந்துட்டு இருந்தான். ஆனா அவங்க என்ன பண்றாங்களாம், மாணவர்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி பூனைய ஒண்ணு கட்டி போட்டு
படிங்க. என்னன்னா எப்பயுமே நம்ம வம்சாவழி அப்படிதான், ஒரு பூனையை கட்டி போட்டு தான் நமக்கு பாடம் எடுப்பாங்க. பூனையாங்கல்னாலும் இழுத்துன்னு வந்து உன்னை கட்டி போட்டு இவங்க பாடம் எடுத்திருக்காங்க. பாடம் முடிஞ்ச உடனே பூனை அவுத்து விட்டாங்களாம். என்னடான்னா அப்படிதான் நம்ம எல்லாம் முன்னோருக்கு அப்படிதான் பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பின்பற்றி இருக்காங்க. எதுக்கு பின்பற்றினாங்கன்னு தெரியாம, நிர்வாகம்னா இப்படிதான் இருக்கும் போல இருக்கு, இவ்வளவுதான் வரும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிருக்கலாம் அவங்க. புதுசா வந்தவர் இந்த பூனை ஏன் கட்டுறாங்க? இது உண்மையிலேயே டிஸ்டர்பன்ஸ் தானா? அவங்க எதுக்கு கட்டியிருப்பாங்க? அப்படின்னு யோசிச்சுட்டு, இனிமேல் பூனைய கட்ட வேண்டிய அவசியம் இல்ல. அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லன்னு பண்ணாங்கன்னா, அது வேற. அந்த மாரி தான் நான் சொல்றேனே தவிர, தவறு செஞ்சாங்கன்னு சுட்டிக்காட்ட முடியாது. தவறுதலா நடந்திருக்கலாம். இது இப்படிதான் நடக்கும் முடிவு பண்ணனால வந்த தவறா இருக்கலாமே தவிர, இப்ப அதனால தான் சொல்றேன், இவங்க எல்லாமே பண்ணுவாங்க. சரியான முறையில் கஜானாவிற்கு வருமானம் வறுமையானால், நிச்சயமா உங்களால பண்ண முடியுங்க. புதுசா ஒண்ணு போட்டு துலக்கி, பெருக்கி, கூட்டி, வகுத்து எதுவும் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால தான் நான் சொல்றேன், அவங்க அது வந்து மக்கள் மீது சுமை ஏற்ற மாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதான் இப்ப இந்த ஆட்சி வந்து துவக்கத்திலேயே ம், கஜானா காலி ம், அப்படின்ற ஒரு ஒற்றை வாக்கியத்தை அவங்க வச்சாங்க. ம், ஆனா கஜானா காலி அப்படின்னுட்டு இப்ப பாத்தீங்கன்னா முந்தைய ஆட்சி தொடர்ந்தது அந்த 1000 ரூபாவா இருக்கட்டும். ம், ஒரு சில விஷயங்கள் முந்தைய ஆட்சியோட நீட்சியாக தொடர்ச்சியாக தான் வருது. ம். அப்போ கஜானா காலி என்றால் இது எப்படி தர முடிந்தது? நான் நான் வந்து இப்ப ஃபர்ஸ்ட் சொல்ற மாரி ஒரு கம்பெனி நான் ஏத்துக்கிறேன்னா, ம், எப்பா இங்க எதுவும் பணம் இருக்கிற மாரி எனக்கு தெரியல. ம், பணம் இருக்கிற மாரி எனக்கு தெரியல. நான் பார்க்கணுன்றேன். ஆனா பெட்டி கேஷ்ன்னு ஒண்ணு வைப்பாங்க தெரியுமா? ஒரு கம்பெனில. ம், ம், ம். நீ சொல்றது அக்கவுண்ட்ஸ். ஓவராலா அந்த கம்பெனியுடைய வருவாய் என்ன, இழப்பு என்ன, செலவு என்னன்றது வேற. பெட்டி கேஷ்ன்னு ஒண்ணு வைப்பாங்க. எவ்ரிடே செலவு பண்றதுக்கு. அந்த பெட்டி கேஷ பத்தி நான் சொல்லவே மாட்டேன். எப்பா இந்த கம்பெனில என்ன வருது போகுதுன்னு தெரியல. இருக்குதானே எனக்கு தெரியலப்பான்ட்டேன். அப்ப எப்புட்றா டெய்லி மட்டும் டீ வாங்கின்னு வர சொல்ற? எப்புட்றா டெய்லி நோட் புக், பேனா, பென்சில் மட்டும் ஸ்டேஷனரி வாங்குனா? அது பெட்டி கேஷ். பெட்டி கேஷ் இருக்கும். பெட்டி கேஷ்ன்றது நான் சொல்ல ஒரு சாதாரண கம்பெனிக்கு. இந்த நிர்வாகத்துக்கு தெரியும். அந்த அமௌண்ட் வேற. அது நான் செக் பண்ணி தான் சொல்லணும். இந்த அமௌண்ட் இருக்க தான் செய்யும். இது வந்து தமிழக அரசு இயங்குவதற்காக ஒரு அமௌண்ட் இருக்க தான் செய்யும். அது இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா, அதுல நீ பெட்டி கேஸ்ல கைய வைக்க முடியாது. அந்த பணத்துல நீ கை வச்சிருக்கலாம். அது மிஷின் வாங்குறேன், இது பண்றேன், அது பண்றேன்னு எல்லாம் செலவு பண்ணிட்டு கூட போயிருக்கலாம். ஆனா, இதுல நீ கை வச்சிருக்க மாட்ட. ஏன்னா, இது எவ்ரிடே செலவு பண்றது, அது ரொட்டேஷனா இருக்க வேண்டிய அமௌண்ட். அந்த மாரி இருந்திருக்குமே தவிர, அவங்க சொன்னது அத. நடந்து இதுதான் உண்மை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். சார் நீங்க சொல்றபடி பார்த்தா பல துறைகள்ல இருந்து வருமானம் வரும்னு சொல்றீங்க. அப்போ இவங்க அறிவிச்ச சலுகைகள்லாம் உடனடியா வந்து குடுக்க வாய்ப்பு இருக்கா? நீங்களே தெளிவா தான் கேட்டிருக்கீங்க. வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. நம்மளும் வந்து பொருளாதார நிபுணர் கிடையாது. வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்றது எதிர்பார்ப்பு. அப்படி வாய்ப்பு இருக்குமே ஆனால், உடனடியா அப்ப கூட தர முடியாது. ஒருவேளை வந்தாலும் கூட உடனடியா குடுக்க முடியாது. ம், ம். உடனடியா ஏன் குடுக்க முடியாதுன்னா, சில வரையறுக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துக்குமே இருக்கு. இப்போ நம்ம ஒரு ஒரு சாதாரண குடும்பத்துக்கு நான் இது வாங்கி தரேன்னாவே, சொல்லும்போது வாங்கி தரேன்னு சொல்லியிருப்போம். அதுக்கப்புறம் தான் இவ்வளோ ரூபாய்க்கு தான் உனக்கு வாங்கி தருவேன். இத்தன நாளுக்குள்ள வாங்கி தருவேன். ஒரு குடும்பத்துல நம்முடைய குழந்தைக்கே அப்படி இருக்கும்போது, அரசு அப்படி பொதுவா நாளைக்கு காலைல கஜானால ரூபா இருக்கலாம் எடுத்து பண்ண முடியாது. அது வரையறுக்கப்பட்ட பல விஷயங்கள் இருக்கு. அதுக்குள்ள வரணும் ஒண்ணு. இன்னொன்னு ஒருவேளை அவங்க பொருள் சார்ந்து குடுக்குறாங்கன்னா, அந்த பொருள் மார்க்கெட் விலை என்ன? அது எங்க வாங்க போறோம்? அதுல குறைவான விலையில எங்க கிடைக்கும்? தரமா இருக்குமா? ஆய்வு பண்ணாம எடுத்தேன் கவுத்தேன்ட்டு, குடுக்குறேன்னு சொன்னதுக்காக குடுங்கலாம் வாங்கிலாம் போட மாட்டாங்க. அதனால இது வந்து உடனே கிடைக்கணும்னு நினைக்கிறதும் முட்டாள்தனம். உடனே அவங்க செய்யணும்னு நினைச்சாலும் முட்டாள்தனம். அப்படிலாம் செய்யவே முடியாது. அதுக்கு கால அவகாசம் கண்டிப்பா தேவை. எவ்வளோ பெரிய புத்திசாலியா இருந்தாலும். எங்க அப்பா வந்து திறமையான குடும்ப நிர்வாகியாக இருந்தாலும் கூட, எங்களுக்கெல்லாம் துணி வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காருன்றதுக்காக வாங்கி தர மாட்டாரு. எந்த கடையில தரமா இருக்கு? எது குறைவா இருக்கு? எப்ப நம்ம கைக்கு காசு வருது? எப்ப போய் எடுக்கலாம்? இது எல்லாமே டிசைட் பண்ணி தான் எடுக்க முடியும். அதுதான் அப்படிதான் நடக்குமே தவிர, உடனடியா கிடைக்குமான்னா, அது யாரு ஆட்சிக்கு வந்தாலுமே குடுக்க முடியாது. கொஞ்சம் டைம் ஆகும். சரிங்க ஐயா. இப்போ இப்போ ஆட்சியில வந்திருக்கக்கூடியவர் பார்த்தீங்கன்னா, செய்தியாளர்களை சந்திப்பதை வந்து தவிர்க்கிறாரு. ம், முந்தைய ஆட்சியாளர்கள்லாம் செய்தியாளர்கள் என்ன கேள்வி கேட்டாலும், ம், எந்த விதத்துல கேள்வி கேட்டாலும் உடனுடனே மக்கள் மன்றத்துக்கு வந்து அத கொண்டு போயிட்டு இருந்தாங்க. ம், இப்ப இருக்கிறவர் வந்து தவிர்க்கிறாரு. அது ம், ம். எதனாலன்ட்டு? இப்ப நீங்க சொல்ற மாரி ஒரு விஷயத்த எடுத்துப்போம். ம். உங்க அணுகுமுறை வேற, என் அணுகுமுறை வேற. இது வந்து எழுதப்படாத விஷயம் தான். பத்திரிகையாளரை சந்திக்கவில்லை, சந்தித்தே ஆக வேண்டும்னு உனக்கு யார் எழுதி வச்சா? அரசியல் சாசனத்துல இருக்கா? தலைவர்கள் பத்திரிகையாளரை சந்தித்து பதிலை சொல்ல வேண்டும் அப்படின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. இல்லங்கய்யா. அ, அதாவது இப்ப நீங்க என்ன பேசுறீங்க? ம். அரசு எப்படி இயங்குது? அப்படி ம். என்பது நான் வந்து பத்திரிகை மூலியமா தானே என் மக்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே. அப்போ ஒரு அரசன் என்ன பேசுறான்? ம். மந்திரிகள் என்ன பேசுகிறார்? என்பது நான் பத்திரிகையிலயோ, செய்திகள்ல தானே அறிய முடியும். அதுதான் நீங்க அறிய முடியும்ன்றது ஒத்துக்கிறேன். ம். அறிவதற்கு இதுதான் வழின்னு நீங்க நினைக்கிற தப்புன்ற. அது எழுதப்பட்டிருந்தா அவர் சட்டத்தை மீறாருன்னு சொல்லலாம்.
அரசியல எழுதி இருக்கு, அவர் எப்படி பேசுறாங்க அது கிடையாது. அப்ப அவர் பண்ணணும்ன்றது இல்ல, அவரா விருப்பப்பட்டா பண்ணலாம். நான் என்ன சொல்றேன், அவர் பண்ணிட்டு தெரியணுன்றதை விட அவர் தவறு செஞ்சா நம்ம கேட்கலாம். அவர் ஒருவேளை சரியா செஞ்சா கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இவ்வளவுதான். அவர் பேசிதான் புரிய வைக்கணும்னு நினைக்கிறதே முட்டாள்தனம். ஏன்னு சொல்றேன்னா, இப்படிதான் பேசி 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 கேட்டு 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 இதுதான் அரசு, இப்படிதான் இருக்கும், இப்படிதான் நடக்கும் நம்மளால நினைச்சிட்டோம். நமக்கு எதுவுமே தெரியாம போனது காரணம், செவி வழியில் கேட்டு இதுதான் நினைச்சோம். நடைமுறையில நடக்குதா அப்படின்றது இனிமேல் தான் நம்ம பார்க்க போறோம். அதை நான் அவருக்காக பேசல, பொதுவாவே சொல்றேன். இப்ப எங்க வீட்டுல இருக்கிற நானு பேசி பேசி அதை பண்ணிடுறேன், இதை பண்ணிடுறேன், இது பண்ணாத காரணம் தான், அது பண்ணாத காரணம் தான், இது நான் சொன்னேன் ஆனா செய்ய முடியாதுன்னா தெரியுமா, இப்படி பேசுறதை விட செய்யவே இல்லைன்னா அத்தனை பேர் நீ இது செய்யவே இல்லையா அப்படின்னு கேட்கலாம். செஞ்சுட்டேன்னா அப்பா செஞ்சுட்டான் எதுவும் பேசல. இப்ப என்ன அப்படிதான் அவங்க பார்க்கணும். அப்படிதான் இன்னைக்கு இருக்கிற அரசியலா அவர் கொண்டு போறாரு. ஏன்னா நான் அவர்கிட்ட பாக்குற ஒரு விஷயத்த சொல்றேன் பாருங்க. நம்முடைய ஆட்சி முறையில் எப்படி இருந்ததுன்னா, எந்த கட்சி வெற்றி பெறுகிறதோ அவங்க தான் அமைச்சரா இருப்பாங்க. கூட்டணி கட்சிகள் அதுல வந்து அமைச்சர் பதவியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அப்ப இவ்வளவு நாள் அப்படி இருந்தது, இது ஏன் கொடுக்குறாரு, ஏங்க கொடுக்கணும் நீங்க அப்படின்னா, புது அரசியல். அதே மாதிரிதான் பேசிதான் ஆகணும் அப்படின்றது நம்முடைய மனசுல அப்படி பதிய வச்சிருக்காங்க. அது கிடையாது, அவர் வேற அரசியல் பண்றாரு. நான் நியாயப்படுத்தல, ஒருவேளை இது தவறா இருந்தா அவரே புரிஞ்சுப்பாரு. ஐயோ ஆட்சியில பங்கு கொடுத்தது தப்பு தான், நம்ம ஒண்ணு செய்யறோம் சொல்றோம் அந்த துறை சரி சொல்லுங்க. ஒரு நிமிஷம் ஐயா. புதிதாக துவங்கப்பட்ட ஒரு நிறுவனத்துல, புதிதாக துவங்கப்பட்ட ஒரு கம்பெனில வேகன்சி அதிகமா தான் இருக்கும். மேனேஜர் போஸ்டிங், ஹெல்பர் போஸ்டிங், டிரைவர் போஸ்டிங், சூப்பர்வைசர் போஸ்டிங் அதெல்லாம் காலியா தான் இருக்கும். அதனால வேகன்சி வந்து இருக்கு அங்க வந்து, அதனால அது கொடுக்குறாங்க. சரி, ஒரு கம்பெனியா நீங்க பேசும்போது நான் கம்பெனிக்கு வரேன். ஒரு கம்பெனில 30 தான் வேகன்சி இருக்கு. என்கிட்ட 100 பேர் இருந்தாங்கன்னா 30 ஈஸி, நானே போட்டு போவேன். எந்த 25 இருந்தா தானே 30க்கு 3 பேர் வெளியே எடுக்கணும், 5 பேர் வெளியே எடுக்கணும் இல்லையே. அதேதான் இந்த ஆட்சியிலேயே இருக்கிறதுன்னா 32 துறையா இருக்கலாம் ஒருவேளை. அவங்க 108 ஜெயிச்சிருக்காங்க, அதனால தரணுன்ற அவசியம் எல்லாம் கிடையாது. அவங்க கிட்டே ஆள் இல்லாமல்லாம் இல்லை. இதுதான் புதிய அரசா இருக்கு, அதாவது புதிய வழிமுறையா இருக்கு. இன்னொரு கட்சிக்காருக்கும் இதுல பதவி கொடுக்கறது. இப்ப அதான் சொல்றேன், இது சரின்னு கூட இப்ப நம்ம சொல்ல முடியாது. இப்ப நான் இவர் துறை வெளியே ஒருத்தர்கிட்ட கொடுத்துருக்கேன். அந்த துறையில அவர் தவறு செஞ்சா அவரை நான் கேட்கும் போது அவங்க வெளிநாடு செய்யலாம், ஏதாவது ஒன்று பண்ணலாம், ரிஸ்க் அவருக்கு அதிகம் தான். ஆனா கொடுத்து பாக்குறாரு. இனிமேல் தான் அவருக்கே தெரியும் இது சரியான முறையா இல்லையான்னு. அவரே இனிமேல் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறாரு. பேசாமல் இருப்பது தவறு அப்படின்றது ஒருவேளை இனிமேல் அவர் உணரலாம். ஒருவேளை அப்படி ஏதாவது ஒன்று பின்னடைவு வந்தா, இல்லது இதனால ஒரு ரியாக்ஷன் வந்துச்சுன்னா அன்னைக்கு சொல்லுவார், நான் அன்னைக்கே நியூஸ் சொல்லியிருக்கணும், இதை நான் விட்டுட்டேன். இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு. ஆனா அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதை தவறுன்னு சொல்றதுக்கு நமக்கு ரைட்ஸ் கிடையாது. ஏன்னா எழுதப்பட்டதில் அவர் செய்யலன்னா தவறு நான் சொல்லுவேன். எழுதப்பட்ட அரசியல் சாசனத்தில் எழுதப்பட்டதை அவர் செய்யவில்லை அப்படின்னா அது தவறு. எழுதப்படாத விஷயம் அவர் செஞ்சா நமக்கு என்ன, செஞ்சா அவர் தான் நல்லது, செய்யலைன்னா அவர் தான் மாட்டிக்க போறாரு, நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அதனால இந்த முறைப்படி பார்க்க போனா எனக்கு இது ஒன்று என்னமோ புதுசா ஏதோ ஒண்ணு பண்றாங்க. அது ஜெயிக்குமா தோக்குமான்னு அவருக்கே தெரியுமான்னு தெரியாது. பல விஷயங்கள் சயின்டிபிக்கா கண்டுபிடிக்கிறாங்க, அது என்ன ரியாக்ட் பண்ணும் தெரியாது. கண்டுபிடிக்கிறது உண்மை, அது நல்லதுக்கு பயன்படுதா இல்ல அது தப்பா போயிடுதா, அதனால எதுனா விரயமாகுதா எல்லாம் தெரியாது. அதையும் இவர் பண்றாரு, அவ்வளவுதான். அதையும் ஜெயிக்கும் தோக்கும்லாம் கொஞ்சம் பொறுத்து தான் பாக்குறது. இப்பவே நம்ம விமர்சனம் பண்றது சரியாக இருக்காது. இப்போ முன்பு இருந்த ஆட்சியாளர்கள், முன்பு இருந்த கூட்டணி, அவங்க வந்து ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு கேட்டு இருக்கிறார்கள். ஓகே. ஆனா அது இல்லை என்றும் சூசகமாக சுமூகமாக தான் அந்த கூட்டணி வந்து ஒரு ஒரு பல வருடங்களாக இயங்கி கொண்டிருந்தது, நடைமுறையில் இருந்தது. இப்போ வந்து இவர் தராரு அப்படின்றதுக்காக தான் இவங்க இங்க வந்திருக்காங்க அப்படின்னு எதனா நீங்க சொல்ல வரீங்களா? எப்படி புரியல இது? இல்ல நான் என்ன கேக்குறேன், இவர் வந்து இன்னைக்கு எடுத்த முடிவா இருந்தா இது நீங்க சொல்றது கரெக்ட். வரணுன்றதுக்காக தான் இதை சொல்லிடுறாரு. அவரு தொடங்கும் போதே மேடையில பேசிட்டார், ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு அப்பவே பேசிட்டார். அதனால இப்போ கொடுக்கும்போது நம்ம அந்த கோணத்துல பார்க்க முடியாது. ஆஹா தக்க வச்சுக்கிறதுக்காக தான் இது குத்துருக்காரு. அதான் நான் சொல்ல வரேன், அப்பவே இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் வந்து போய் இணைந்திருக்கலாமே. இப்போ ஒரு கட்சியோடு இருந்து கொண்டு அந்த இது எம்எல்ஏக்களை சம்பாதித்து விட்டு இப்போ வந்து உடஞ்சி அங்க போய் சேர்றாங்க அப்படின்னும் போது எந்த வகையான ஒரு அரசியலாக இருக்கிறது? இல்ல உடஞ்சு வராங்கன்னா அது இவரை கேட்க முடியாது. நான் ஒரு நீங்க சொல்ற மாதிரி தான் நான் இருக்கேன், அங்கிருந்து வராங்க அப்படின்னும் போது அந்த பக்கம் வீக்கா இருக்கீங்கன்னு அர்த்தம். அவங்க வீக்கா இருக்காங்க, அவங்க வீக்கில் தான் அங்கிருந்தே வந்திருக்க மாட்டாங்களே. அப்ப அவங்களுக்கு அங்கேயே அதிருப்தியோடு தான் கொண்டாந்து இருக்காங்க, இவ்வளவு நாள் பிடிக்காம தான் இருந்திருக்காங்க. இப்ப என்ன போச்சு, நல்லதா போச்சுப்பா இப்ப போயிடலாம் அப்படின்னு வந்திருக்காங்க. அதே மாதிரி வந்ததுக்காக இவர் கொடுக்கல, அன்னைக்கு பேசுறது இப்ப உண்மையாக்கி இருக்காரு. அன்னைக்கு என்ன சொன்னாரு, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் இப்ப வந்துட்ட ஓகே,
என்னைக்கு நீ வந்தாலும் நான் சொன்னதை நிறைவேற்றுறேன், பங்கு கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்துருக்காரே தவிர வந்ததுக்காக கொடுத்தாருன்னு சொல்ல மாட்டேன். அப்படி வந்தவங்களையே நம்ம கேட்டாலும் என்ன சொல்லுவாங்க, ஏதேதோ காரணம் சொல்லலாம். ஆனா உண்மையை பார்க்க போனா உங்களுக்கு அதிருப்தி இருக்குமே ஆனால் தான் இங்க வந்திருப்பாங்க. அதிருப்தி இல்லாம வர வாய்ப்பே இல்லை. என்ன நடந்தாலும் நான் இல்ல, நான் இப்படிதான் இருப்பேன்னு இருந்திருக்கலாமே, ஏன் அப்படி இல்லை? இப்ப அதிருப்தி இருந்திருக்கலாம், அதுதான் உண்மை. அன்னைக்கு இவர் மேல ஒரு பயமும் இருந்திருக்கலாம். ஜெயிப்பாரா, ஐயோ இவ்வளவு நாளா ஒரு கட்சியோடு இருந்துட்டோம், நம்ம கட்சி இவ்வளவு வருஷமா இருக்கு, புதுசா தொடங்குறாரு, இந்த பயத்துல வராம இருந்திருக்கலாம். இன்னைக்கு இல்ல இல்லப்பா, அவருக்கும் ஒரு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னு வந்திருக்கலாம். அதுதான் நான் இப்ப சொல்ல வரேன். இப்போ ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் தோற்க வேண்டும் என்று அவருக்கு எதிரான ஆட்சியில் இவர்கள் இருந்தவர்கள். அப்பேற்பட்டவரை அழைத்து இவர் வந்து ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்று தருகிறாரு. அது எந்த விதத்தில் நியாயப்படுத்துது? அதேதான் நானும் இப்போ சொல்றேன். தோற்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் யாரு? அவங்க நினைக்கட்டும். ஆமா, அப்பேற்பட்டவரை நீங்க அழைத்து ஆட்சியில பங்கு தருகிறீர்கள், எந்த விதத்தில் நியாயம்? சூப்பரான கேள்விங்க, அருமையான. அவங்க தோக்கணும் என்னை எதிரியா நினைச்சாங்க, நான் அவங்களை எதிரியாவே நினைக்கலையே. நான் எதிரியா நினைச்சாதானே பிரச்சனை. நீங்க தான் நினைச்சீங்க நான் தோக்கணும்ட்டு. நான் எதிரியாவே நினைக்கல, அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி நான் எதிரியா நினைக்கல. அதனால வரவா, நட்பா இருந்துட்டு போவோம். உங்க முடிவு வேணா தப்பா இருக்கலாம், அன்னைக்கு வந்து எதிரியா நினைச்சு இன்னைக்கு நட்பா வரமேன்னு நீ வேணா குறுக்கலாம். எனக்கு அந்த கொஞ்சம் கூட என் மனசுல அது இல்லவே இல்லை. காரணம் என்ன, நான் எதிரியாவே நினைக்கலையே. இதுதானே அவர் நினைச்சிருந்தது உண்மை. அப்போ வந்தவங்க என்ன ஃபீல் பண்ணலாம். ரெண்டாவது நான் திருப்பி வந்தவங்களுக்கு இருந்த இடத்தில் ஒரு நெருடல் இருந்து கொண்டுதான் இருந்திருக்கும். இது வந்து பின்னாடி நடக்கிற விஷயம், நமக்கு தெரியாது. இப்ப பாத்தீங்கன்னா அண்மையில கூட ஒவ்வொரு தலைவரும் மறுக்கிறாங்கன்ட்டு, நாங்க அது மாதிரிலாம் ஒண்ணு பேசவே இல்லை, நாங்க பேசுறோம் இல்ல, பேசுனது உண்மைன்னு ஒரு தலைவர் சொல்றாரு. நாங்க பேசவே இல்லைன்னு இந்த தலைவர்கள் சொன்னாலும் அவர் பேசுனது என் கூட தான் இவர் சொல்றாரு. அப்ப பின்னாடி நடக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு தெரியாது. இன்னொன்னு நம்மள ஒரு 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 விஷயம் இருக்கு. அது எந்த அளவுக்கு மாறி இருக்கு அப்படின்னா, அரசியலில் நிரந்தர எதிரியும் அல்ல, நிரந்தர நண்பன், இப்படி ஒரு டைலாக் வச்சுருக்காங்க எல்லாம். அது எந்தெந்தத்துக்கு அவங்களுக்கு தேவையோ ஃப்ளெக்சிபிளா வளைஞ்சி குத்துன்னு போறாங்க. அது நியாயமானு தெரியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், எனக்கு தெரிந்தவரை, நான் ரொம்ப குழந்தையா இருக்கும்போது நம்ம கேள்விப்பட்ட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, டாக்டர் கலைஞர் அவர்களும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் வாக்கு சேகரிக்க போகும்போது எதிரே சந்தித்தால் வாகனத்திலிருந்து இறங்கி கட்டி தழுவி இருவரும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்வார்கள். அப்படி இருந்த பாரம்பரியம் தான் நம்ம. அப்படிதான் இருந்திருக்கு. அப்ப நாளடைவுல இது மாதிரி மாறி இருக்கு. அதனால இந்த அரசியல் இப்படி மறுபடியும் அந்த கோணத்துக்கு போகலாம், ஒருவேளை போகலாம். அப்ப இதெல்லாம் சுமூகமா கூட இருக்கலாம் அப்படின்னு. ஏன்னா இரு துருவங்களாக இருந்த இரண்டு கட்சிகள் அதுவே ஒண்ணு சேர மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை போனதா சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. அப்ப அரசியல் நிரந்தர எதிரியும் கிடையாது, நண்பனும் கிடையாதுன்னு பெரிய கட்சிக்கு ரெண்டு சொல்லும்போது அதுல உதிரி பாகங்களுக்கு அதுல இருக்கணும், கான்பிடண்டா நிக்கணும்ன்ற அவசியம் இல்லையே. இப்ப அடுத்தபடியாக உங்ககிட்ட ஒரு கேள்வி நான் என்ன வைக்கிறேன்னா, முன்பு இல்ல, இது தற்போது வரைக்கும் இருக்கிறது என்னன்னா, மேடை போட்டு என்ன பேசினார்கள் தெரியுமா, எதிர்கட்சிக்காரர்கள் அது பண்ணார்கள், இது செய்தார்கள், நாங்கள் இதை செய்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்ற ஒரு மேடை அரசியலாக தான் இருந்தது. இப்பொழுது அப்போ அதை வந்து களம் என்போம், களம் என்று இப்போ மாறிவிட்டது. இப்போ வந்து ரியல் ஆட்சி இல்ல, ரீல்ஸ் ஆட்சி அப்படின்றாரு. போன்ல தான் எல்லாமே ஒரு அரசியல் நடக்கிறது, போன்ல தான் வந்து பிரச்சாரங்கள் நடக்கிறது. அப்ப ஜென்சி கிட்ஸ், 2K கிட்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரியான அரசியலை தான், ஆட்சியை தான் விரும்புறாங்க அப்படின்ற ஒரு வெளியில ஒரு பிம்பம் இருக்கு. இன்னொரு கேள்வி அதுலயே வச்சுறேன். இப்போ முன்பெல்லாம் நம்மளோட தாத்தாவை மதிங்க, அப்பாவை மதிக்கணும், தாத்தாவெல்லாம் நம்ம அப்படி தெய்வம் அப்படின்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ அந்த பழைய அரசியல்வாதிகள் தூக்கி போடுங்கள், இளைஞர்களுக்கு கொடுங்கள், இளைஞர்கள் வர வேண்டும் அப்படின்றார்கள். அப்பொழுது இப்ப நம்ம பார்க்க போனா, அப்போ பழைய அரசியல்வாதிகள், மூத்த அரசியல்வாதிகள், அவர்களுக்கெல்லாம் திறமை இல்லை என்று இப்போது உள்ளவர் நினைக்கிறார்களா? அது நீங்க நினைக்கிறீங்களா தெரியாது. ஆனா ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்றேன், மூத்தவர்கள் கண்டிப்பா வேணும். ஆனா செயல்படுத்த அவங்க தேவைப்பட முடியாது. என்னை இயக்குவதற்கு மூத்தவர்கள் வேணும். டேய் இதை பண்ணு, இதை செய், இதுதான் கரெக்டா தான் செய்யணும்னு சொல்லலாம். நம்ம ஓடி போய் பண்ண முடியும். அவங்க ஏற்கனவே அதெல்லாம் பண்ணியிருக்காங்களே அப்படின்னா இப்ப பண்ண முடியாது அவங்களால. அவங்க பின்னாடி இருந்து நமக்கு கைட் பண்ணலாம். அதுக்குதான் மூத்தவர்கள் இன்னைக்கு தேவையே தவிர, இளைஞர்கள் தான் இன்னைக்கு கண்டிப்பா களத்துல தேவை. ஏன்னா அதை எடுத்து இங்க போட்டு, இதை எடுத்து இங்க வச்சிரு, அதை எடுத்து அது செய்ய அப்படின்னா அவர் செஞ்சவர் தான். இன்னைக்கு வயசாச்சு ஓடி போய் அதை செய்ய முடியாது. அப்ப பின்னாடி இருந்து இதுதான்டா கரெக்டுன்னு சொல்ல முடியும். இவ்வளவுதான் முடியும். ஒண்ணு. இன்னும் நீங்க கேக்குறீங்க, ரீல்ஸா ரியலா வீடியோவான்றீங்க. அன்னைக்கு இப்படி ஆட்டியிருந்தாங்க, இன்னைக்கு கிரைண்டர் வந்துச்சு. ஊதாங்கல் வச்சு ஊதியிருந்தாங்க, இன்னைக்கு கேஸ் வந்துச்சு. மாறிதான் ஆகணும். நல்லதோ கெட்டதோ தெரியாது, கேஸ்ல செஞ்சா உடம்பு நல்லதான்னு தெரியாது.
கிரைண்டர்ல ஆட்டினா நல்லதா கெட்டதான்னு தெரியாது. அம்மியில அரைச்சது நல்லதுன்னு சொல்லுவோம், மிக்சியில போட்டு அரைச்சுன்னு இருக்கும். ரெடிமேட் மசாலா வாங்குறோம், எல்லாம் தவறா கூட இருக்கலாம். மாறிடுச்சே. நான் மாற மாட்டேன்னா உங்க வீட்டுல நீங்க செய்வீங்களா? பண்ண மாட்டீங்க. அதை வந்து அவங்க தவறிட்டாங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க வேற வழி இல்ல, நீயும் மாறிதான் ஆகணும். சமூகத்துக்கு ஏத்த மாதிரி தான் நானும் போய் ஆகணும். இன்னும் நான் பழைய பஞ்சாங்கத்துல இருப்பேன்னா அது கஷ்டம் தான். ஐயா அப்படி பார்க்க வேணா இப்ப வந்து தளத்துல வந்து வதந்திகள் வந்து சீக்கிரமா பரப்பப்படுகிறது. ம், அது உண்மையா நிஜமா? ம், அது வந்து இந்திய அரசாங்கத்தால் பதிவு செய்யப்பட்ட பத்திரிகையா, ம், பதிவு செய்யப்பட்ட தொலைக்காட்சியா, ம். எது மேல ஒரு போஸ்ட் வருது, இப்படி செய்து விட்டார்களா, அப்படி செய்து விட்டார்கள். இப்போ அது வதந்தி என்பதே இன்றைய மக்களுக்கு, ஒரு சில மக்களுக்கு ம், தெரியாமல் இருக்கிறது. ம். இதை பற்றின உங்களுக்கு கருத்து? அததான் நான் சொல்றேனே, ரெடிமேட்ல எல்லாம் வந்துச்சு. எது நல்லது கெட்டது நீ தான் முடிவு பண்ணிக்கணும். அதை கூட ஆராய்ஞ்சு இது நல்ல பருப்பு, இது நல்லா இல்லாத பருப்புன்னு நான் எடுக்க முடியாது. வந்துச்சு பேக்கிங்ல, நீ பார்த்து எடுத்துன்னு போ. இது பார்க்குற அளவுக்கு எவனுக்கு டைம் இல்ல. அதுதான் இன்னைக்கு அது உண்மையான நியூஸா இல்லையா நீ தான் ஆராய்ச்சி பண்ணணுமே தவிர, அதுக்கு ஒரு வரமுறை வரணும்னா அரசு தான் நிர்ணயம் பண்ணும். எது தவறாக வந்தாலும் அவர்கள் மீது 6 மாத கடுங்கால தவணை இத்தனை ரூபாய் ஆகும்னு ஒரு வரமுறை வந்தா அப்ப வராது. அதுக்கு வந்து இந்த கட்சியோ, அந்த கட்சியோ, அவரோ இவரோ எல்லாம் நம்ம குறை சொல்ல முடியாது. பார்க்குற மக்களையும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு வரமுறையே இல்லையே. சினிமாவுக்கும் வரமுறை இருக்கு. சென்சார் போர்டு இருக்கு. அசிங்கமா பேசக்கூடாது, ரத்தத்தை காட்டக்கூடாது, தவறான விஷயங்கள், ஒரு தனி மனிதனை தாக்குதல் பண்ணக்கூடாது. இதெல்லாம் ஆனால் தடை செய்யப்படும். அப்படி மிஞ்சி இதெல்லாம் காமிச்சா இந்த சர்டிஃபிகேட் கொடுக்கப்படும் சினிமாவுக்கு இருக்கு. அதே மாதிரி இந்த சோசியல் மீடியாவுக்கு இல்லையே. அதுக்கு இருந்தா நம்ம பண்ணலாம். அதுக்கு வரமுறை வராது. இவங்க யாரையுமே குறை சொல்ல முடியாது. நம்ம தான் அதுக்கேத்த மாதிரி போய்க்கணும். இது எது கரெக்ட், எது தப்பு, இது இருக்குமா, இருக்காதா? நம்ம தான் யோசிக்கணுமே தவிர, அது போடுறவங்கள பத்தி நம்ம குறைய சொல்ல முடியாது. ஐயா இப்ப பாத்தீங்கன்னா, புதிய அரசு அமைந்தவுடன் ஒவ்வொரு துறை சார்ந்த அதிகாரிகள் மாற்றப்படுகிறார்கள். இப்ப எனக்கு என்ன இந்த இடத்துல கேள்வின்னா, ம், அந்த அதிகாரிகள் அவர்களும் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணவங்க தான். அவங்களும் வந்து இது உடற்பயிற்சி செய்து காவல்துறையா வந்தவர்கள் தான். ம், எக்ஸாம் எழுதியிருக்காங்க. நல்ல மக்கள் மத்தியில் பணியாற்றவர்கள் தான். நல்ல பேரு, நல்ல மெடல்களை வாங்கியவர்கள் தான். ம், இப்போ புதிய அரசு வந்தவுடன் அவர்களை மாற்றுகிறார்களே, ம், இது யார் மீது தவறு? ஆட்சியாளர்கள் மீது தவறா? ம். அதிகாரிகள் மீது தவறா? நீங்க சொல்ற மாரி தவறுன்றதே தவறுங்க இது. இது யார் மீது தவறுலாம் நீங்க கேட்கக்கூடாது. அது தப்பெல்லாம் யார் மேலயும் கிடையாது. ம். நான் முன்னாடியே ஒரு சாப்டர்ல பேசும்போது நான் ஒரு விஷயம் சொன்னேன். ஒரு நிர்வாகம் ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு. அந்த நிர்வாகத்துல இந்த துறை சார்ந்தவங்களுக்கு நான் குடுத்துட்டேன். அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. என் பையன் வரும்போது, அவனுக்கு ஆப்ட்டா இருக்கும்போது, அவங்க எததான் சொல்லுவாங்க. அப்பா வந்து இந்த ஃபைல பார்ப்பாரு, இத வைப்பாரு, இத குடுப்பாரு, இத பண்ணுவாரு. பையனுக்கு இது அரைச்ச மாவு வேண்டாம். ஃபுல்லா அவங்க திறமையானவங்க தான். எங்க அப்பா நிர்வாகத்துக்கு, என் நிர்வாகத்துக்கு இவங்க வேண்டாம். அரைச்ச மாவு. நான் புதுசா ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்ப எல்லாத்தையும் மாத்து. இப்படி நான் வந்து உதாரணத்துக்கு தான் நான் இப்படி சொன்னேனே தவிர, எல்லா அதிகாரிகளையும் ஏன் மாத்துவாங்கன்னா, இவர்கள் துறை சார்ந்து அவர்களுக்கு ஏற்றாற்போல் மாறி இருப்பாங்க. மோல்ட் ஆயிருப்பாங்க அதுக்கு. இப்ப அந்த மோல்டு தான் உங்களுக்கு வரும். சார் இதுவா? இது இப்படிதான் சார் நடக்கும். இதுவா? இதுதான் சார் நடக்கும். இதுவா? இதுதான் அவங்க பதிலா இருக்கும். வேணாம். எனக்கு வேற பதில் வேணும். வேற ஒண்ணு எனக்கு தெரியணுன்றதுக்காக, இது இடமாற்றம் செய்வது எல்லா ஆட்சியிலும் வர்றதுக்கு காரணம், அவங்க வந்து திறமை இல்லாத அதிகாரிகளோ, இல்ல தேவையில்லாத அதிகாரிகளோ சொல்லல. நீங்கள் இதை மட்டும் தான் பார்த்துக் கொண்டிருப்பீங்க. இப்ப நான் வேற ஒண்ணு பார்க்கணும்னு நினைக்கிறேன்றதுக்காக ஒண்ணு மாறும். இன்னொன்னு பயம் இருக்கும் ஒண்ணு. அதாவது என் புள்ளையா இருந்தா பரவால்ல. இந்த கம்பெனிக்கு வேற ஒரு ஓனர் வந்து வாங்குறாரு இந்த கம்பெனிய. அப்படிங்கும்போது, இவன் இவனுக்கு விசுவாசமா இருப்பான். இங்க எது நடந்தாலும் இவன் அங்க போய் சொல்லுவான். அடுத்தது பிசினஸ் டெவலப் பண்ண இவரு இத பண்ணார், அத பண்ணார். இந்த பயம் ஒண்ணு இருக்கும் எப்பயுமே. அங்க போய் போட்டு குடுத்துட்டு இருப்பாங்களோ? இப்ப நான் பிசினஸ மறுபடியும் நான் டெவலப் பண்ண போறேன். நான் வாங்கிட்டேன். இப்ப நான் பண்ண போறேன். இந்த 5 வருஷத்துக்கு நான் பிசினஸ் எடுத்து பண்றேன். உதாரணத்துக்கு தான் சொல்றேன். இது பிசினஸ் கிடையாது. மக்கள் சேவை. உதாரணத்துக்கு அப்போ இது வந்து எல்லாமே லீக் அவுட் ஆயிட்டு இருக்குமோ? அதனால எல்லாரையும் மாத்து. புது ஆள போடு. இங்க நடக்குது எனக்கு மட்டும் தான் தெரியணும். நமக்கு மட்டும் தான் தெரியணும். நான் என்ன பண்ண போறேன்? அடுத்த ப்ராசஸ் என்ன பண்ண போறேன்? அடுத்து என்ன நான் பண்ணணுன்றது ஒன் டூ ஒன் இருக்கணும். இல்ல என்னை சார்ந்தவங்களுக்கு தான் தெரியணும். வெளிய போகக்கூடாதுன்றதுனாலயும் மாத்தலாம். அதனால மாற்றப்பட்டு இருக்கலாம். இது வந்து யூகத்தின் அடிப்படையில சொல்றேன். இதுதான் நடக்கும்னு சொல்லல. இதெல்லாம் ஒரு யூகம் தான். அது யாராக இருந்தாலும் அப்படிதான் பண்ணுவாங்க. அப்படிதான் பண்ணணும். ஏன்னா ஒரு விஷயம் அதான் சொன்னேன் முன்னாடியே, இந்த பூனைய கட்டிட்டு எப்படி பாடம் நடத்துறாங்களோ, அதே மாரி ம். இது இப்படிதான் நடக்கணும்னு முடிவு பண்ணி வச்சிருப்பாங்க. அது அப்படி கிடையாது. வேற ஒண்ணு இருக்கு அதுல. தொழில்நுட்பத்த புகுத்த முடியும். நீங்க இன்னொரு கேள்வி கேட்டீங்க. இளைஞர்களா வரணும். இப்ப இளைஞருக்கு வேற தாட் இருக்கும். இப்போ நீங்க வீடு கட்டி பெயிண்ட் பண்ணது, உங்க வீட்டுக்குரிய இன்டீரியர் எல்லாம் வேற ஸ்டைல்ல இருக்கும். உங்க பையன் வந்தா அது வேற ஸ்டைல்ல இருக்கும். அது மாரி அது புதிய எதிர்பார்ப்புகளுக்காக இப்படி இடமாற்றம் செய்வது வழக்கமாக நடப்பது. அதுல வந்து அதிகாரிகளுக்கோ, அரசுக்கோ எந்தவித
தவறான ஒரு எண்ணத்துல பண்ணல. இப்படி பண்ணணும் அப்படின்றது அவங்க வந்து வேற விஷயத்த பண்றதுக்காக பண்றாங்களே தவிர, வேற எந்த தவறும் இதுல இருக்கிறதா எனக்கு தெரியல. அருமையா சொன்னீங்க ஐயா. இப்போ இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, இதுக்கு முன்பு ஆண்ட தலைவர் என்ன சொல்றாருன்னா, நான் எங்க கட்சி ஏன் தோத்தது, ம், எதனால தோற்கடிக்கப்பட்டோம், ம், மக்கள் மக்கள் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கன்றாங்க. ம். ஐயா, நீங்க உங்களுடைய கருத்து நீங்க சொல்லணும்னா என்னையா சொல்லுவீங்க? ஆக்சுவலா மக்கள் கருத்து கேட்கறது நியாயமான விஷயம். ம். ஏன்னா நான் பண்றதெல்லாம் கரெக்ட்ன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலா அது இல்ல. அப்ப ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். அது யாரு ஜட்ஜ்மென்ட் பண்ணணும்னா மக்கள் தான் பண்ணணும்ன்றாங்க. அந்த வகையில பார்க்க போனா, மக்கள நீங்க கேட்கிற நீங்க முதல்ல அவரே சில விஷயங்கள் பார்த்துக்கணும்னு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா, அவருக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கோ, அல்லது அவர்கிட்ட எதிர்த்து பேசுற அளவுக்கோ நான் கிடையாது. ஏன்னா, என்னுடைய வயதும் சரி, என்னுடைய அனுபவமும் சரி, அரசியல் புரிந்த விஷயமும் சரி, நான் பண்ண ஒரு துளி, ஒரு கடுகளவு தான். ஆனால், நான் என் அறிவுக்கு எட்டிய விஷயம் அவருக்கு நான் சொல்றேன். மக்கள கேட்கறது நியாயம். அது பல கருத்துக்கள் சொல்லுவாங்க. அவர் அனலைஸ் பண்ண போறாரு இனிமேல். பட் அவருகிட்ட நான் சொல்ல வேண்டியது, நீங்களே சுயமா சிலத பார்த்துங்கன்னு சொல்றது என்னன்னா, அவர் கொடுத்த அறிக்கை. அவர் கொடுத்த பல அறிக்கைகள் இருக்குல்ல, அது நிறைவேத்தப்படாமயே போயிடுச்சு. அது என்ன காரணம் வேணா இருக்கலாம். அதை தேர்தல் நேரத்திலாவது அவர் சொல்லியிருக்கணும். நான் இந்த அறிக்கையெல்லாம் நான் தான் குடுத்தேன். இந்த காரணத்துக்காக பண்ண முடியாம போச்சுன்றத அவர் சமர்ப்பித்திருந்தால் மக்களுக்கு ஓரளவுக்கு மனம் இறங்கியிருக்கும். என்னன்ட்டு, ஆமாப்பா. இப்ப என்னன்னா, அதெல்லாம் செஞ்சா மாரியே விட்டுட்டாங்க. அப்போ எதிர்க்க இருக்கவங்கன்னா, அதெல்லாம் சொன்னாங்க. செஞ்சாங்களா? செஞ்சாங்களா? செஞ்சாங்க. அதுக்கு அவரே வந்து நான் இது செய்யல தான். ஏன் செய்யலன்னு சொல்லிட்டுருக்கணும். இது அவர் வந்து அவர பரிசீலனை பண்ணிக்கணுன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. அதான் சொன்னேன் நான் அரசியல்ல பெரிய ஆள் கிடையாது. என்னுடைய கருத்தா தான் வைக்கிறேன். அதான் மக்கள் கருத்துன்னு ஒண்ணு இருக்கு. அவருக்கு அவரே கேட்டுக்க வேண்டிய கேள்வி இதுதான். அதான்யா, ஒரு 5 ஆண்டுகளில் ம், 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகள் வழங்கப்பட்டது. ம், அப்போ அதுல ஒரு ஒரு 80, 85% வந்து நிறைவடைந்து விட்டதாக தான் அங்கிருந்து அறிக்கை வருகிறது. ம், இவ்வளவு செய்து விட்டார்களே, ம், அப்ப பிறகும் ஏன் தோற்கடிக்கப்பட்டார்? ம். அதுதான் நானும் சொல்றேனே. நீங்க 500 குடுத்தீங்கன்னா 500 பார்ப்பாங்க மக்கள். இப்போ ஒரு 400 செஞ்சீங்கன்னா 100 பண்ணலன்னு சொல்லிடணுன்றேன் நானு. அது கால அவகாசம் 5 வருடம் போதவில்லை. இப்போ ஆ. இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா? இப்போ வந்த உடனே என்னங்க நீங்க பஸ் ஃப்ரீயா விடுறேன்னீங்க, 2500 தரேன்னீங்க, அது ம், தரேன்னீங்க, ம், மின்சாரம் தண்ணி ம், எல்லாம் நம்ம கேட்கிறோம்ல. இப்ப ம், அங்க இருந்து என்ன வாரியர்ஸா? என்ன ம். சொல்லுவாங்க? அது மியூச்சுவல் தெர்ல. வாரியர்ஸ். சொல்லுங்க. ஆமா. சமூக வலைதளம் வந்த 1 மாசத்துல அத செஞ்சிட முடியுமா? ரைட்டு. அதுக்குள்ள செஞ்சிட முடியும். அப்ப ம், அதே தான் நாங்களும் கேட்கிறோம். ம். அந்த தரப்புல இருந்து கேட்கப்படுகிறது. அததான் நீங்க சொல்லியிருக்கணும்னு எனக்கு 5 வருடங்கள் போதாது. அததான் சொல்றேன் பிரதர். ம். நானும் திருப்பி என்ன சொல்றேன், 5 வருஷம் இது போதாதுன்னு நீங்க டிக்ளேர் பண்ணியிருக்கணும். எங்க டிக்ளேர் பண்ணீங்க? முடிச்சோம். நாங்க 400 முடிச்சோம் பேசுனது தான் தவறா போச்சு. எல்லாமே முடிச்ச மாரி பேசுனதா ஒரு தோரணை வந்துச்சு. நாங்கள் இதை முடிக்கவில்லை உண்மைதான். அதற்கு கால அவகாசம் போதவில்லை. நாங்கள் இதெல்லாம் செய்து முடித்தோம். நாங்கள் இதையெல்லாம் இப்ப நீங்க பெருமையா பேசுறீங்க பாரு. அதிக அளவுல செஞ்சு முடிச்சுட்டாங்க. அத பேசுனது நியாயம். ஆனால் செய்யாதத மக்கள் எதிர்க்க மன்றத்துல எடுத்து வச்சிருக்கணும்ன்றேன். இப்போ இவரு ஆட்சி பதவி ஏற்கும்போது ஒண்ணு சொன்னாரு. அவரையும் என்ன எல்லாரும் கேட்கறதுன்னா, இதெல்லாம் உனக்கு தெரியாதான்றாங்க. ஆனா அவரு என்ன பண்ணிட்டாருன்னு எடுத்த உடனே ஒரு சரண்டர் ஆனாரு மக்களுக்கு. எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் குடுங்க அப்படின்னு கேட்டாரு. இத தான் 5 வருஷத்துல இதெல்லாம் நான் பண்ணிட்டேன். இதெல்லாம் பண்ண முடியாததுக்கு காரணம் 5 வருஷம் போதவில்லை. அப்படின்னு சொல்லியிருந்தா மக்கள் மன்றத்துல ஒரு கேள்வி வந்திருக்கும். 5 வருஷத்துல எது பண்ண முடியுமோ, அத சொல்ல வேண்டியது தானே அடுத்த கேள்வி வரும். அதற்கு அவர்கிட்ட பதில் இருக்கு. ஏன்னா, அப்பதான் அவர் ஆட்சிக்கு முதல்ல வராரு அவரும். அவர் அரசியல் கட்சியில் இருந்திருக்கலாம். பல பதவி வகித்திருக்கலாம். முதல்வர் என்ற பதவியில் இப்போதுதான் நான் அமர்ந்தேன். இந்த 5 ஆண்டுகளில் என்னால் முடிந்தவரை செய்து விட்டேன். எனக்கு தெரியாது இந்த 5 ஆண்டுகளுக்குள் இவ்வளவு முடிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியாதுன்னு சரண்டர் ஆயிருக்கணும். சரண்டர் மீன்ஸ் நான் தப்பா சொல்லல. இத அவர் வந்து டிக்ளேரே பண்ணியிருக்கலாம். அது பண்ண தவறிட்டாருன்றது என் பார்வைக்கு பார்க்குறேன். நீங்க கேட்டீங்கல்ல. நீங்க என்ன நான் அததான் பார்க்குறேன். ஒரு அ குழந்தைக்கு நீங்க ஒரு 5 பொருள் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு 3 தான் வாங்கி குடுத்தீங்கன்னா, அந்த 2 வாங்கி தந்த 3 கூட மறந்துரும். இந்த 2 தான் கேட்டுருக்கும் குழந்தை. அது வந்து எதிர்பார்ப்பு இருக்குதான். அப்ப நம்ம 5 சொல்ட்டோம்னா, வாங்கி தரலன்றதுக்கு 2க்கு நம்ம காரணம் சொல்லிடணும். இல்லன்னா, கண்டிப்பா அந்த குழந்தைக்கு இந்த 2 தாக்கம் இருக்கதான். அதே தான் மக்களும். எங்களுக்கு இவ்வளலாம் பண்ணுவேன் பண்ணல. அவ்வளோதான். இதெல்லாம் பண்ணேன். பண்ணது விட்டுரு பண்ணல. இதுதான். இது இப்போ ஆட்சிக்கு வந்தவங்களுக்கு இதே நிலைமை தான். இப்ப ஆட்சிக்கு வந்தவங்களும் இந்த 5 வருஷத்துல சொன்னத பண்ணலன்னா, இப்ப நீங்க சொன்னீங்க 6 மாசம், 3 மாசம், 10 நாள் தானே ஆச்சுன்னு. 5 வருஷம் வரைக்கும் மக்கள் பார்ப்பாங்க தான். அடுத்த தேர்தல்ல இந்த 5 வருஷத்துல அவர் சொன்னதெல்லாம் செஞ்சாரான்னு கண்டிப்பா பார்ப்பாங்க. செய்திருந்தால் அது 6 மாசம் கழிச்சு செஞ்சாருன்னா, அதுக்கு சில பல காரணம் இருக்கும். 1 வருஷம் சில பல காரணங்கள் இருக்கும். அது வந்து 1 வருஷத்துக்கு கழிச்சு தானே பண்ணார். அதெல்லாம் நம்ம விமர்சனம் வைக்கலாம். ஆனால் இந்த 5 ஆண்டுகளில் அவர் சொன்னது செய்தால் மட்டும் தான், அவரும் அடுத்த இதுல தெளிவா பேச முடியும். நான் சொன்னதெல்லாம் செஞ்சேன்னு. அவரும் 4 விட்டாருன்னா இத தான் சொல்லணும். ஏன் விட்டேன்? ஏன் செய்ய முடியலன்றத மக்கள் மன்றத்துல வச்சா மட்டும் தான், மக்கள் கூல் ஆவாங்க. இல்லன்னா கஷ்டம் தான்.
சொன்னீங்க ஐயா. இன்னொன்னு விஷயம், ம். அதாவது வேட்பாளர்கள் இருக்காங்கல்ல, ம். அவங்க தான் ஒரு சில ஏரியாக்கள்ல பலம் என்று பேசப்படுவார்கள். ம். கட்சி ரீதியா இருந்தாலும் கட்சிப்பா, ஆனா அவர் என்ன சமூகத்தை சார்ந்தவர், அவருக்கு பேக்ரவுண்ட் என்ன, அவர் எப்படி மக்களை அங்க அணுகி கொண்டிருக்கிறார், அப்படி எல்லாம் வந்து பேசப்படுது அரசியல்ல. ம். அது எல்லாமே இந்த முறை தவிடுபொடி ஆக்கி விட்டதுன்னு தான் நாங்க நினைக்கிறோம். எப்படின்னா, அருமையான வேட்பாளர். ம். அவர்கள் அனைவருமே அவர்களும் ஒரு சில பேர் தோற்கடிக்கப்பட்டு இருக்கிறார்கள். ம். இதை பற்றின உங்களுடைய கருத்து? அதாவது மக்கள் எந்தெந்த வகையில ஓட்டு போடுவாங்க அப்படின்னா, எல்லாரும் ஒரே சாரார் கிடையாது. ஒரே மனோநிலையில போட மாட்டாங்க. கொள்கை பிடிச்சு ஓட்டு போடுறவங்க இருக்காங்க. நீ வேட்பாளர் யாருன்னா இருந்துக்கோ. என்னன்னா எனக்கு கொள்கை பிடிக்கும். தலைவரை பிடித்து ஓட்டு போடுறவங்க. அவன் வேட்பாளர் பார்க்க மாட்டாங்க. எனக்கு தலைவன் தான் பிடிக்கும். ஒரு சிலர் அந்த ஜாதி அடிப்படையில் ஓட்டு போடுவாங்க. அவர் தலைவரா இருக்கலாம், அவங்க கொள்கை இருக்கலாம். ஆனா என் ஏரியால இருக்குது என் ஜாதிக்காரரு. ம். ஒரு சிலர் நல்ல மனிதர்ன்னு ஓட்டு போடுவாங்க. இப்படி பல பிரிவுகள் இருக்கு. இப்ப அந்த வகையில பார்க்க போனா, இப்போ ஆட்சி அமைச்சிருக்கிறவரு பேசின விஷயங்கள் ஒட்டுமொத்தமா அவங்களுக்கு இதுதான் அவர்கிட்ட பிடிச்சிருக்கு. அவர பிடிக்கும். அவர் சொன்னது பிடிக்கும். இப்படி ஒற்றை கோட்ல போயிட்டாங்க. இது இந்த நம்ம சொன்னோம்ல கொள்கை, தலைவர், ஜாதி அடிப்படையில அல்லது இனம் அல்லது மொழியின் அடிப்படையில்ன்ற ஒரு விஷயம். நல்ல மனிதர். இந்த 4 கோட்டையும் விட்டுட்டு, இதெல்லாம் விட்டுரு. அந்த ஆள் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. அவர் செய்வார். இவர் எனக்கு இம்பார்ட்டன்ட் இல்ல. எனக்கு எல்லாமே கிடைக்கும். அங்க நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா அந்த ஆள் நான் நம்புறேன். அந்த மனுஷன நம்புறேன். அப்படின்ற ஒரு எண்ணத்துக்குள் வந்ததுனால, இந்த தடவ எல்லாமே மாறி போச்சு. இன்னொன்னு, அது யாரா வேணா இருக்கலாம். ஓட்டுக்கு பணம் குடுத்து வாங்குற நிலைமைக்கு நம்ம எல்லாமே வந்துட்டோம். பொதுவாவே. இப்ப அவங்க பணம் குடுக்கலன்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியாது. அது உள்ள ஆராய்ச்சி பார்க்க தேவையில்ல. ஒருவேளை அவங்க குடுக்காமல் ஓட்டு வாங்கியிருந்தா சந்தோஷம். இன்னொன்னு மத்தவங்கலாம் பணம் குடுத்தாங்கன்றாங்க இல்லையா? இப்ப இந்த எலக்ஷனுக்கு அப்புறம் நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ரிலீஃப் என்ன தெரியுங்களா? பணம் வாங்கின்னு வேற யாருக்குன்னா ஓட்டு போட்டுருந்தாங்க வச்சுக்க. இனிமேல் பணம் குடுத்தா கூட மக்கள வாங்க முடியாதுன்ற மனோநிலைக்கு தள்ளப்பட்டு. அது ஆரோக்கியமா நினைக்கிறேன். அது எந்த கட்சியெல்லாம் எனக்கு வேணாம். பணம் வாங்கி கொண்டு கூட வேற ஒரு கட்சிக்கு போடுவாங்கன்னா, இனிமேல் பணம் குடுத்து கூட ஏமாத்த முடியாதுன்ற நிலைமைக்கு வந்திருந்தால், அது எனக்கு மகிழ்ச்சி தரும். அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி. ஓட்ட நாங்க வித்தோம். ஓட்டு பணத்துக்காக வித்தானுங்க. பணம் வாங்கின்னு ஓட்ட போட்டானுங்க. அந்த இது மாறும்னு நினைக்கிறேன். மாறுனா ஆரோக்கியமான சமூகம் உருவாகும்ன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி. இவ்வளவு நேரம் நான் கேட்ட கேள்விகளுக்கு, பல்வேறு கேள்விகளுக்கு அருமையான பதில்களை அளித்தார். நாங்க கேட்டது, இவர் சொன்னது சரிதான் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, கீழ கமெண்ட்ல உங்களுடைய கருத்துக்கள பகிருங்க. இந்த வீடியோவ பகிருங்க. அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி. மீண்டும் ஒரு முறை சொல்றேன். அவர் கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்கெல்லாம் நான் பதில் சொல்லல. எனக்கு தெரிந்தவரை பதில் சொன்னேன். ஒரே ஒரு விஷயம் தான். ஒருவேளை நாங்க பேசுனது கூட தவறு கூட இருந்திருக்கலாம். சரியான பெரிய மேதாவிகள்லாம் கிடையாது. அரசியல் புரிந்தவர்களோ அல்லது நாங்கள் மற்ற அனைத்தும் தெரிந்தவர்களோ கிடையாது. அதனால நாங்க பேசியது ஒருவேளை தவறாக இருக்கும் பட்சத்தில் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இல்ல இது தப்பா தான் நீங்க பதிவு பண்ணீங்க. இது தப்பா தான் சொல்லியிருக்கீங்க. இது சரியான கேள்வி அல்லது இது சரியான பதில் கிடையாதுன்னு சொல்லுங்க. நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஒருவேளை பேசியதெல்லாம் ஆரோக்கியமாக சரியாக இருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மத்தவங்களும் பார்க்கட்டும்ன்றதுக்காக தான். நன்றி. நன்றி.